அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிரக ரீதியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதம் கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் தான் இப்போ பார்க்குறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதம் 12ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மை. அடுத்தபடியாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 19ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு வர்றார். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வர்றார். 20ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். இது வரைக்கும் உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த சுக்கிர பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இதனுடைய தாக்கம் என்னன்னா, இந்த மாதம் குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் ரெண்டு வெவ்வேறு ராசியில், புதன் மட்டும் 3 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது இந்த மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத பிரச்சனைகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு பலனுக்குள்ளே போகலான்னு பார்க்கணும். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். குரு நான் முதல்லே சொன்னேன், உங்கள் ராசிக்கு 19ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கார். 5 அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கிற சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு 19ஆம் தேதிக்குள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் எதிர்பாராத விதமாக அது மாதிரி சுப காரியங்களில், வெவ்வேறு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க அல்லது குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் சந்தோஷம், இது எல்லாம் 10ஆம் தேதியோட சரி. அதுக்கப்புறம் அதுக்கு நேர்மாறான பலன்கள், குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இருக்குது. சுபகாரியங்கள் போகிறாலும் நமக்கு சுப செலவுகள், இதெல்லாம் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் வருமானங்கள் எப்படி இருக்குது? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் பணம், தனம் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்குது. ஆனாலும் செலவுகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது இல்லாமல் குரு பகவானும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்பார். இந்த 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடு அல்லது விரயம். உங்களுக்கு பண வசதி நல்லா இருந்தது அப்படின்னா வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக ராகு நம்முடைய முன்னோர்கள், தாத்தா, அப்பா, அம்மா அவங்களுக்காக செலவு பண்ணுறது, நம்முடைய குழந்தைகளுக்காக இந்த மாதம் பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது எப்போ வரும், எப்படி வரும் தெரியலங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் குரு பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். யாரெல்லாம் இது வரைக்கும் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, அதாவது மூவபிள் அல்லது இம்மூவபிள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, நான் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, ப்ராஃபிட் இருக்குது.
அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறவங்கள கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது. எதிர்பாராத காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், லவ் சக்ஸஸ் ஆகி ஏதோ ஒரு விதத்தில் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ஸ்மாராக இருக்குது. நான் முதலே சொன்னேன், புதன் உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9 இந்த இடங்களில் செஞ்சிருக்கிறது. பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், QG இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதியில் வருமானங்கள் இந்த மாதம் 21ஆம் அப்புறம் இருக்குது. ஒருவேளை அதில் பணம் லாக் ஆகிருந்தால் அந்த பணம் ரீகெயின் திரும்ப உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி ஹையர் ஸ்டடி பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா எதிர்பார்த்து கிடைக்காதவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். எது எப்படி இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும், கௌரவம் கூடும். நீங்கள் பெரிய லெவலில் சொசைட்டியில் செலிபிரிட்டியோடைய நட்பை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், காரியம் ஆகணும்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க 19ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த காலங்களில் பெரிய லெவலில் நீங்கள் செலிபிரிட்டியோடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான யூக வணிகங்களும் 19ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள், நார்மலாக இருக்கும். நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஆய கலைகள் 64 எந்த கலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு 19ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான கலைத்துறையில் அந்தஸ்து, உங்களுக்கான புகழ், வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், எல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்க. இந்த மாதம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன் ஒரு பக்கம் நல்ல இடத்துல, இன்னொரு பக்கம் பிரச்சனைக்கு இருக்கிறதுனால வேலையில் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் கிடைக்கலான்னு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸ் கிடைக்கலான்னு பண்ணல, ஜாப் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை பார்க்க வேண்டிய காலங்கள் இந்த மாதம் உண்டு. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அது மட்டும் இல்லை, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ கட்டுப்படாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும், ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கை தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இந்த மாதத்தில் பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிவ தரிசனமும் சிவனுக்கு அபிஷேகமும் பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.